ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர், தமிழர்கள் வாழ்ந்த இடம், தமிழர்கள் பிற மாநிலத்தில் எங்கெல்லாம் இருந்தார்கள், அது வரலாற்று காலத்தில் இருந்து நமது சங்க இலக்கிய காலங்களில் இருந்து தமிழர்களுக்கும் பிற மாநிலத்துக்கும் உள்ள தொடர்பு, அதனுடைய எச்ச சொச்சங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, அது என்ன மாதிரியான ஆதாரங்களாக தரவுகளாக மாறியுள்ளது என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக ஊடகத்தில் ஆராய்ச்சி செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியவர், எழுத்தாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்களுடன் தான் ஒரு நேர்காணலை நிகழ்த்தியிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஜீவா. தமிழர்களுடைய நகர்வு குறித்து நீங்கள் டிஜிட்டல் மீடியான்னு சொல்ல முடியாது, சேட்டலைட் மீடியாலேயே ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நானும் பார்த்துருக்கேன். அதை வச்சு நம்ம ஏற்கனவே ஒன்று ஒன்று தொடர்ச்சியாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக அது ஃபுல்லாக நம்ம தமிழர்களுடைய எங்கெல்லாம் தமிழனுடைய விதை இருக்கிறது, அவன் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு நீங்கள் ஒன்று எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அது குறித்தே நம்ம ஒரு நேர்காணல் ஜீவா டுடேல பண்ணோம். உங்களுக்கு நினைவு இருக்கும், தமிழன் யார், திராவிடம் இது என்ன, அந்த இது வச்சு பண்ணோம். நம்ம அந்த மரபணு ரீதியாக இவங்க சொல்கிற மாதிரி விமர்சனமானு ஒன்று பண்ணோம். இப்போ மும்பை என்றவுடன் தமிழர்களுக்கு நினைவு வரக்கூடிய ஒரு பகுதி தாராவி. பாதி திருநெல்வேலிக்காரன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்து, தாராவி வளர்த்ததே தமிழன் தான் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. தாராவியை பற்றி இன்னொன்று ரொம்ப பின்தங்கிய பகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம், பல்வேறு விஷயங்கள் வருது. மும்பையில் தாராவி யார்? ஏன்னா தாராவியை வச்சு நிறைய படங்கள் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. தாராவி தமிழன் அப்படின்னு நாயகன் உட்பட தாராவியை பேஸ் பண்ணி வந்த படம் தான். மும்பை வரதராஜர் முதலியார் அப்படின்னு எல்லாமே தாராவியை பேஸ் பண்ணி அவ்வளவு இது வந்திருக்கு. தாராவிங்கிற நகர் எப்படி உருவாச்சு, அது உருவாக்கத்தில் தமிழர்களுடைய பங்கு என்ன, இல்லை பிற மாநிலத்தோட பங்கு என்ன, அது நம்ம எப்படி பார்க்கணும்? தாராவி அப்படின்றது என்னென்னா, ஒரு பாம்பேயில், பழைய பாம்பே, இப்போ மும்பை மாற்றிருக்காங்க. அது என்னென்னா, பாம்பேன்றது பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர், மும்பைன்றது மராத்திகளோட பேர். அதான் அவங்களுடைய ஒரிஜினல் பேர் மும்பை. இப்போ எப்படி நம்ம சென்னைன்னு வச்சோம்னா 95 தானே மாற்றினாங்க. சென்னப்ப நாயக்கரோட ஊர் சென்னைன்னு வச்சாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு வச்சுட்டாங்க சென்னைன்னு, அந்த காலத்துக்கு ஊர். அது மும்பைன்னு ஏன் வந்துச்சுன்னா, மும்பா தேவின்னு ஒரு கடவுள். அந்த கடவுள் மராத்திகளுடைய பெண் தெய்வம் மும்பா தேவி. ஓகே, அதனால தான் அந்த ஊர் மும்பைன்னு வந்துச்சு அப்படின்னு வைங்க. அதுக்கப்புறம் அது மும்பைன்னு மாற்றிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரனுக்கு வாயில வரல, பிரிட்டிஷ்காரன் பாம்பேன்னு வச்சிட்டான். பாம்பேன்னு வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அது ஒரு தீப கற்பகம் மாதிரி. அந்த பாம்பேன்றது ஒரு நல்ல போர்ட், ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷன். அது சுதந்திர காலத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே இருக்குது. அப்போ என்னென்னா 1884 அங்கே மில்லுகளெல்லாம் வருது. பிரிட்டிஷ்காரன் இந்த பஞ்சு மில்லு, அந்த மில்லு. பாம்பே ஒரு அந்த காலத்தில் ஒரு பரபரப்பான, ஆப்கானிஸ்தான்காரனுக்கும் அதுதான் தலைநகரம். ஆப்கானிஸ்தான்? ஆமாம், தலைநகரம் காபூல் தாங்க. அது வேறு நாடு. பொழைக்க போனோம்னா இங்கே வந்துடுவாங்க. இப்போ எப்படி திருநெல்வேலிக்காரன் சென்னைக்கு வரான், ஆந்திராக்காரனும் ஒரு காலத்தில் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்தான், கர்நாடகாக்காரன் வந்துக்கிட்டு இருந்தான். சென்னை தானே வருது. ஆமாம், ஒரு போனால் பொழைச்சிக்கலாம் ஏதாவது அப்படின்ற. கன்னியாகுமரிக்காரனை விட ஆந்திராக்காரன் தான் சென்னை இருந்தான். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாம்பே என்ற ஊருக்கு எல்லாம் குஜராத்தி அங்கே தான் வருவான். பாகிஸ்தான்கார் லாகூரில் இருந்தால் இங்கே வந்துடுவாங்க. போட்டு ஏறினா இங்கே வந்துடலாம். அதுவும் இந்தியாவோட தானே இருந்துச்சு லாகூர். பாகிஸ்தான் ஒன்றா தானே இருந்துச்சு, இப்போ தானே இருந்துச்சு. அப்போ அந்த பாம்பேன்ற ஒரு பெரிய ஊர். இது எப்படி ஆந்திரா பிரிகிறதுக்கு முன்னாடியே சென்னை தெலுங்கர்களுக்கு முக்கியமான இடமா இருந்ததோ, ஏன்னா அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறதுக்கு முன்னாடி இல்லை, பாகிஸ்தானிக்கும் முக்கியமான ஊர் பாம்பே. கடத்தல்லேருந்து பல டுபாக்கூர் வேலைகள் எல்லாமே பாம்பேயில் தான் நடக்குது. ப்ராஸ்டியூஷன், உச்சபட்ச கடத்தல். இப்போ என்ன போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பிரிட்டிஷ்காரன் பீரியட்லேயே நிறையா பொருள் இறங்குது. அப்புறம் கடத்தல் நகரம் ஆயிடுச்சு. இப்போ 1884 வாக்கில் என்ன பண்ணுறோன்னா, மில்கள்லாம் வருது. பவர் லூம்ஸ். ஒரு பார்சி தான் முத இங்கே ஒரு மில்லை உருவாக்குனாருன்னு. இல்லை, அதுதான் டாட்டாவோட தாத்தா. அவர் டாட்டாவோட கூட்டம். ஒரு பார்சி தான் முதல்ல இங்கே வராங்க. எல்லாம் பாம்பே டெவலப் ஆகுது. துணி கிடையாது, துணி மில்லு. ஃபஸ்ட்டு பாலிஸ்டர் மில்லு அங்கே தான் வருது. அப்புறம் அடுத்த லேட்டராக வரும்போது என்னன்னா, இந்த தொழிலாளர்களுக்கு தங்குறதுக்கு கிராமத்துலேருந்து ஆளை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ அவங்க தங்குறதுக்கு ஒரு இடமா இந்த தாராவி மாறுது. தொழிலாளர்கள்னா எல்லா மாநில தொழிலாளர்கள் எல்லாம் வரான். அது பெரும்பாலும் அதர் ஸ்டேட் பீப்புள் தான். அதர் ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு, அதர் ஸ்டேட்டு எவன் வேலைக்கு வந்தாலும் பிரிட்டிஷ்காரன் தாராவியில் அங்கேயே இருக்காங்க.
அங்கேயே இருக்கிறாங்க, அந்த மில்லில் வேலை பார்க்குறான், அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில வந்து என்னென்னா பாம்பே சிட்டி வந்து ஒரு பெரிய சிட்டியாக இருக்குது. கல்கத்தா, மும்பை, சென்னை, இந்த 3 டெல்லிலாம் அப்போ ஒன்றுமே கிடையாது. இந்த 3 இதுவும் வந்து 1800களில் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நகரங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே போகும்போது திடீர்னு பாம்பேயில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொள்ளை நோய் உலகத்தில் எங்கே வந்தாலும் சரி, ஏன்னா அது முதல்ல அட்டாக் பண்ணுறது பாம்பேயை தான். நீங்கள் வரலாற்று காலங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கொச்சின், இந்த மேற்கு கடற்கரை இருக்கு பாருங்கள், இதில் தான் அட்டாக் பண்ண. அது என்ன காரணம்னு தெரியல, அது பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ என்னென்னா, இந்த 1896 பிளேக் நோய் பயங்கரமாக வருது. பிளேக் நோய் வந்தால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் செத்து போயிடுறாங்க. மும்பை பாப்புலேஷனில் பாதி பேர் செத்து போயிடுறாங்க பிளேக் நோய். 1890களில் 1896 சரியா? பாதி லட்சக்கணக்கான பேர் செத்து போயிடுறான். செத்து போனால் அவன் தெரிச்சு சொந்த ஊருக்கு ஓடுறவன், போனவன், வந்தவன். அப்போ ஒரு நகர்வு அங்கே எங்கெங்கேயோ இருந்து பாம்பேக்கு ஓடுறாங்க. பிளேக் நோய் விட்டு மிரண்டு போய் தெரிச்சு எங்கெங்கே ஓடுறாங்க. ஓடி அப்படி சைலண்ட் ஆயிடுது. அப்படி ஒரு 4 வருஷம் போகுது. 1900கள் வந்துடும். 900 வந்து திருப்பி ரீபில்ட் ஆகுது. அப்படியே வரும்போது போர்ட்டு டெவலப் ஆகுது. திருப்பி போர்ட்டு டெவலப் ஆகும்போது தான் 1920களுக்கு அப்புறம் ஒரு மைக்ரேஷன் வருது. அப்போ தான் தமிழர்கள் எல்லாம் போகிறாங்க. 1920க்கு அப்புறம் தான் தமிழர்கள் போகிறாங்க. 20-22க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கத்து ஊருக்காரன் இது ஒரு பேய் ஊர் மாதிரி ஆயிடுது. ஓகே, என்ன பண்ணுறாங்க? ஆமாம், பயம் வந்துடுது. அந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த பயம் இருக்கும்ல, ஒரு 20 வருஷம் 15 வருஷம். டே உங்கள் தாத்தா போனார், அங்கே தான் வயிற்றால வாந்தி போய் செத்து போயிட்டாரு, காய்ச்சல் வந்து செத்து போயிட்டார், உங்கள் அம்மா அங்கே தான் செத்துச்சு, உங்கள் பாட்டி அங்கே தான் செத்துச்சுன்னா சென்டிமெண்ட்டாகவே போகாதன்னு முடியும் அப்படின்னு அந்த ஒரு ஜென்ரேஷன். அந்த போனவன் ஏற்கனவே இப்போ சூடு வாங்கினவன் போக மாட்டான்ல. அப்போ என்ன பண்ணேன்னா, பாகிஸ்தானி வரான், ஆப்கானிஸ்தான்காரன் வரான், குஜராத்லேருந்து ஒரு கும்பல் வருது. இவங்கெல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி திருப்பி இவங்க ஒரு செட்டப்பில் அப்படியே போயிட்டுருக்காங்க. இது 1920கள் அந்த செட்டப்பில் போகிறாங்க. அங்கே கொஞ்சம் பேர் தாராவியில் இருக்கான், கொஞ்சம் பரவி இருக்கான், அப்படியே இருந்துகிட்டு இருக்கான். அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதற்கு அப்புறம் தான் வந்து இப்படி அதில் ஒரு 50,000 பேர் மொத்தமாக இருக்கான் தாராவியில். அப்படி இருக்கும்போது என்னென்னா, அது ஒரு 4.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரும் சுற்றில். இப்படி போனால் 4.5 கிலோமீட்டர், அந்தளவுக்கு ஒரு ஏரியா தான். உலகத்திலேயே டென்ஸ் பாப்புலேட்டட், அதிக ஜனநாயகத்தில் பாப்புலேஷன் உள்ள ஒரு பகுதியில் 2வது இடத்துல அது இருக்குது. ஹாங்காங்கில் ஒரு பெரிய ஸ்லம் இருந்துச்சு, அதை மாற்றிட்டாங்க. ஒரு ஸ்லம்னு தான் சொல்கிறாங்களா தாராவியா? தாராவி வந்து சேரி. சேரி உலகத்திலேயே மிகப்பெரிய சேரி, மக்கள் சேர்ந்து வாழ்கிற இடம்னு சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கமாக வாழ்கிற இடம். நம்ம சேரின்றது அது பேர், ரைட்டா? சேரிங்கிறது சங்க இலக்கியத்திலே சேரி பேர்லாம் இருக்கு. அதுதான் இருக்கு, இடைச்சேரி, அது நிறைய பேர் இல்லை. அதனால அந்த தமிழில் சேரின்னுவாங்க, இல்லை ஸ்லம். ஸோ வந்து இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது மனிதனுடைய கடைசி நிலை வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது தாராவி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படா இது, எப்படி இவங்க வாழ்கிறாங்க, எப்படி இதில் பிள்ளையை பெற்று வளர்த்து அதில் 2-3 குழந்தைய பெற்றுக்குவாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரியாதுங்க. வீட்டு உள்ள தலை வச்சாங்கன்னா கால் மட்டும் வெளியில் நீட்டிட்டு இருக்கும், கதவே தேவையில்லை. அப்படிதாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து பெட்ரூமு 10க்கு 10 இருந்தாலே நம்ம ஊரில் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது, கட்டில் போட்டால் நிற்க கூட இடம் இல்லைன்னு வாங்கி. அங்கே வந்து 8க்கு 7 தான் ஒரு வீடு. 8 அடி அகலம், 7 அடி நீளத்தில், ஓரத்தில் ஃப்ரிட்ஜு, அது மேலே கிரைண்டரு, அது மேலே மிக்சி, இந்த செவுத்தில் வந்து ட்ரெயினுக்கு போட்டிருக்க மாதிரி இது போட்டிருப்பாங்க, இது ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க இல்லை, மேலே ஸ்லீப்பர் கோச்சில் இருக்குங்களேங்க, படுக்கிறதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கும். அதை தூக்கி விட்டால் அங்கே அப்பம் படுத்துக்குவான், அதுக்கு மேலே அவங்க அம்மா படுத்துருக்கு, அதுக்கு மேலே மக படுத்துருக்கு, அதுக்கு மேலே மகன் படுத்துக்குவான். ஓ இப்படி. அடியில் பெட்டி இருக்கு, அகலமே இருக்காது வீட்டில், அகலம் இருக்காது. 8 அடி அகலம், 7 அடி நீளம் தாங்க, அவ்வளோதான். ஒரு பெட்டியை தலைக்கு வச்சிங்கன்னா கால் வெளியில் நீட்டி இருக்கு, கதவை திறந்து வச்சிடணும். புரியுதா அவங்களுக்கு? இவ்வளோ தான் அவங்க வாழ்க்கை. இப்போ லெட்டின் பாத்ரூம்லாம் பப்ளிக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். இவ்வளோ தான் ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. எப்போ 7க்கு 8 செவுத்தில் அப்படி வச்சு தூக்கி விட்டு நைட்டு படுக்கும்போது ஏற்றி விட்டு படுத்துருவாங்க. அதிலே வந்து அடியில் ஒரு அடுப்பு வச்சு ஓரத்தில் சமையல் பண்ணுவாங்க. புரியுதா அவங்களுக்கு?
இதுதான் அவங்களோட வாழ்க்கை. அந்த ஒரு ஓரத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சாங்கன்னா அதுக்கு மேலே அடிக்கடிக்கு அதுக்கு மேலே ஒரு பெட்டி அதுக்கு மேலே ஒன்று அப்படி செவ்வறு வரைக்கும் வச்சுருவாங்க, ஹைட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதில் ஒரு வாஷிங் மிஷின் வேறு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வெளியில் போய் துவைப்பாங்க. அதிலே மைக்ரோ ஓவன்லாம் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. இதிலே மாடி வீடு வேறு இருக்கும், இரும்பு படி வீடு மேக்ஸிமம் சொந்த வீடாக இருக்குமா? இது சொந்த வீடாக இருந்தானா கர்மாந்திர வாடகையாக இருந்தானா அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்றதே பெரிய விஷயம். அதில் வந்து பெட்டி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தான் இருக்கும், அதுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருப்பான், சுற்றியில் அது உள்ளே ஃபுல்லாக இருக்கும். அரிசி மூட்டை அது மேலே உப்பு மூட்டைன்னு அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க, எடுத்து எடுத்து கொடுப்பான். அது ஒரு கடை, அவங்க கடை. அப்புறம் துவைக்கிறதுக்கு பாத்ரூம் லெட்டின்லாம் ஒரு 5 மொத்தமாக இருக்கும். ஒரு சந்து எவ்வளோ பெருசு இருக்கும்னா 4 அடி தான் இருக்கும். ஒருத்தர் நடந்து போனால் ஒருத்தர் இடிச்சுட்டு போகிற ரேஞ்சில் தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய தெரு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா 2 பேர் நடந்து போகிற மாதிரி இருக்கும், பெரிய தெரு அப்படி இருக்கும். பயங்கரமாக இருக்கும், சினிமா செட்டிங்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து எல்லா ஜாதிக்காரனும் இருக்கேன். அது இதுக்கு சேரி அது பள்ளம் அப்படின்னா குறிப்பிட்ட மக்கள் தான் இருப்பாங்கன்னுலாம் கிடையாது. பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே இருப்பாங்க, வேற அப்பர் காஸ்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஐயராங்க வந்து இங்கே கூடி அதை தான் கேட்குறேன் நான். முதலியாரும் ஐயராங்க கூடி இருக்க மாட்டாங்க. பிற்படுத்தப்பட்டதுல அங்கே வந்து என்ன யார் இருக்காங்கன்னா நாடார்கள் அதிகம். திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேர் நாடார்கள் தான் அதிகம். அப்புறம் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்து மக்கள் ஒரு குரூப்பு, பிற ஜாதியினரும் இருக்காங்க. வட தமிழகத்துலேருந்து குறைவா போனது? வட தமிழ் எல்லாம் திருநெல்வேலியிலேருந்து போனாங்க. அதாவது வரதராஜ முதலியார் இருக்கும்போது வட தமிழகெல்லாம் பெங்களூர் போயிடுவாங்க. என்ன வட தமிழகத்தை சேர்ந்தவங்களாம் அங்கிட்டு போயிடுவாங்க. வட தமிழகம் தான், அது பெங்களூர் வரலாறு வேறு, அது நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஏன்னா விதான் சௌதாலேருந்து அங்கே உள்ள ஹைகோர்ட் வரைக்கும் கட்டினது பூரா ஆற்காடு முதலியார்கள், சின்னசாமி ஸ்டேடியம் சின்னசாமி முதலியார் கொடுத்தது தான். முதலியார்கள் தான் பெங்களூரை உருவாக்குனது, தமிழ் முதலியார்கள். கூலி தொழிலாளர்கள் அங்கே உள்ள மக்கள், ஆற்காடு, வேலூர், அவங்களாம் அந்த சைடு போயிடுவாங்க. அங்கேருந்து அப்படியே வேலைக்கு போய் அங்கே செட்டில் ஆனவர்கள். சவுத்து தான் மும்பை. வன்னியர்கள், வன்னிய மக்கள் நிறையா பெங்களூர் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தவர் வன்னியர்கள். வன்னிய மக்களும் பட்டியலினத்து 2 பேர் தான் முதலாளிகள் போகிறவங்க முதலியார்கள். இவர்கள் தான் இடங்களை கொடுத்து பெரிய பெரிய இதை உருவாக்கணும். அதே மாதிரி தாராவியில் வந்து எப்போ வரதராஜ முதலியாரும் வந்தாரோ பார்த்தோடனே எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. பிழைக்க வழி இருக்குது, போனால் வேலை இருக்குது அப்படின்றனால எல்லாம் போயிட்டாங்க. அங்கேயே குடிச்சோக்கிலே படுத்துட்டாங்க, ரிக்ஷா ஓட்டுவாங்க, சாராயம் கடத்துவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அங்கே தோல் தொழிற்சாலை 1800கள் எண்டிலே வந்து தோல் தொழிற்சாலை அங்கே இருந்துச்சு. அதுக்கு வந்து அது ஒரு குரூப், ஆம்பூர்லேருந்து வேலைக்கு போனவங்க இருக்காங்க, அது ஒரு குரூப் தனியாக இருப்பாங்க, மும்பை ஆம்பூர் பாய்கள். அப்போ அவங்களாம் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து என்னன்னா இப்படியே போய் இது பண்ணி நெருக்கடியிலே வாழ்ந்து நெருக்கடியிலே இருந்தேன். 80கள் 90 வரைக்கும் வரதராஜ முதலியார் சார வரைக்கும் ஒரு பெரிய செல்வாக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறமும் ஒரு செல்வாக்கு இப்போ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸோடைய நெருக்கடி வந்து ரொம்ப இதானதுக்கப்புறம் சாராயம் காய்ச்சறதுலாம் இப்போயும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. இப்போ ரொம்ப பெரிய அந்த பழைய மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து 2019 எண்டில் போனப்போ தமிழர்கள் 20% தான் இருக்காங்க. ஏன்னா தமிழர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி போயிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் படித்து அடுத்த லெவலுக்கு போனதுனால அங்கே தாராவிலேருந்து வெளியேறி அந்த இடத்த விற்றுவிட்டு வெளியேறி அடுத்தடுத்த மாட்டுக்கால ஏற்கனவே பிராமணர்கள் பூரா இருக்கிறது மாட்டுக்கா தான். மும்பையிலையா? மும்பையில் டோம்பி வேலி, போரி வேலி. தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமணர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. தமிழ்நாட்டு பிராமணர்கள் தாங்க அங்கே ஜாஸ்தி. அது உள்ள வங்கி அதிகாரிகள் பூராமே யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமணர்களும் அப்பர் காஸ்ட் ஆட்கள் தான் இருப்பாங்க. பாம்பே டெலிகாமு, மும்பையில் உள்ள வங்கிகள், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஆதிக்கம். மிடில் கிளாஸ் இது வரைக்கும் கோடி மல்டி மில்லியனர்ஸ் பூரா குஜராத்தி. இப்படி மராத்திகளை ஒட்டு மொத்தமாக ஆட்டையை போட்டு அவங்கள டோட்டலாக ஒழிச்சது யாருன்னா தமிழன், குஜராத்தி, நீங்கள் 2 பேர் தான். தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறது மேல்தட்டு இருக்க தமிழர்கள், அவர்கள் தான். அவன் வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸுங்க. ஆமாம், அவன் பேங்க் அதிகாரியாக இருப்பான், இது இருப்பான், டெலிகாம் ஆஃபீஸராக இருப்பான், இது இருப்பான். இங்கே அங்கே பரீட்சை எழுதி போய் அங்கே சேர்ந்துருவாங்க.
மராத்திக்காரன் அப்படியே மங்குனியாக படுத்துருப்பாங்க. ஷார்ட் படுத்து தூங்கி முடிச்சு பார்ப்பேன், இவன் யாரா ஒரு மாதிரியா இருக்கான், கருப்பாக கண்ணகிரின்னு பயங்கரமாக இருக்கானா, இவன் பயங்கர கருப்பாக இருக்கான்னு நம்ம பயிருக்கு தமிழங்க. ஆமாம், இவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண அவங்க கொஞ்சம் கலராக இருப்பாங்க நம்மளோட. அதே மாதிரி பிராமணர்கள் போய் அங்கே நல்லா பரிச்சை எழுதி நம்ம தமிழ் பிராமணர்லாம் போய் அங்கே ஒரு பெரிய டீமே செட்டில் ஆயிடுச்சு. அவர்களுக்கு பாதுகாப்பும் வராது மாதிரியாக தான். இல்லை, அங்கே உள்ள மராத்தி பிராமின்ஸை விட தமிழ்நாட்டு பிராமின்ஸ் நல்லா பெருத்து. மராத்தி பிராமின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. தமிழ் பிராமின்ஸ் மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்ததுனால அவர்கள் அறிவாளிகளாக இந்த மண் வந்து அவர்களே வந்து பெரியார். அதனால் அவர்களுக்கு பாதுகாப்பும் தமிழர்கள் தான். அதனால் அவர்கள் தமிழ் பெண்கள் பாதுகாப்பாக, நிறைய பிராமண பெண்கள்லாம் பெரிய பெரிய அரசு பதவியில் இருந்தாங்கன்னா அது காரணம் இவங்க தான் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ தாராவி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் உத்தரப்பிரதேஷ்காரனும் அசாம்காரனும் குடும்பத்தோடு வந்து தங்கியிருக்கான். அவன்கிட்ட ஒரு ரேட்டை போட்டு விற்றுட்டு வெளில போயிட்டாங்க. 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வச்சுக்கடா, அந்த 10 கேட்ட இடத்த வச்சு வாழ்ந்துக்கிறான்னு. இப்போ தமிழர்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையில் இப்போ தான் வடக்கணிச்சிருக்காங்க. இப்போ தமிழர்கள் ஓரளவு முன்னேறிட்டாங்களாங்க? தமிழர்கள் பெரிய அளவில் முன்னேறிட்டாங்க. இப்போ தாராவியில் பார்த்தீங்கன்னா 100 தமிழாக இருந்ததுக்கு இப்போ 30 தமிழும் கூட கிடையாது. தாராவி டெவலப் ஆகிருக்கா? இப்போ முதல் தாராவி எப்படி டெவலப் ஆகும்? தாராவி 7க்கு 8 ரூமு அடுத்தவன் செவரோடு சேர்த்துருக்கேன், அதை இடித்து அடுத்தவன் வீடில் வந்துடும், எப்படி டெவலப் ஆகுது? அதனால் தாராவி வந்து இப்போ வந்து வட இந்தியர்கள் வந்து அங்கே இருந்து அவன் கூலி தொழிலாளியாக வடக்கன்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. தமிழம்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து அது இது நல்லதும் பண்ணுறாங்க, கெட்டதும் எல்லாம் அப்படியே போய் பெரிய பூக்கடை குளித்தலை பூ மார்க்கெட்லாம் இருக்காங்க. ஃபுல்லாக தமிழர்கள் தான் இருப்பாங்க. பூ கட்டுறது, மாலை கட்டுறது, அது ஒரு ஏரியா. பாம்பே வந்து ஒரு மிகப்பெரிய, சென்னையை விட 4 மடங்கு பெருசு. அதனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். எல்லா மார்க்கெட்டுமே இருக்கும். அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இருந்துக்கிட்டு தமிழர்கள் இருக்கிற ஏரியாவில் தமிழர்கள் நிறையா இருப்பாங்க. கோயில்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் கடைகள் நிறையா இருக்கும். பூ கட்டுறவங்க பூரா நம்மளால் தான் பூ மாலை. அப்படியா? மகாராஷ்டிரா மும்பை முழுவதும் முக்கியமான இடங்கள்ல, தாராவியில் இல்லை, முக்கியமான இடங்களில் உள்ள கோவில்கள் எல்லாம் தமிழன் தான் அழகாக மாலை கட்டுறாங்க. மராத்திக்கெல்லாம் அந்த மாலையெல்லாம் கட்ட முடியாது. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ரோஜா மாலை பார்க்குறீங்களோ அந்த விட சூப்பராக கட்டுவாங்க. அது ஒரு குரூப் இருக்குது. அதே மாதிரி எல்லா வேலையிலையும் இருப்பாங்க. போர்ட்டுக்கு போனால் அங்கேயும் தமிழன் தான் இருப்பான். எட்டாவது புகுந்து ஆட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இருந்தாலும் மராத்திகள் வந்து தமிழனுக்கு ஈக்குவலாக ஓட முடியாமல் பின்னாடியே ஓடி வருவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி குஜராத்தி இவங்க எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. வைர வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருப்பான் சாப்பிட்டு. இவங்க தான் அடிச்சுட்டு சாவாங்க, தமிழனும் மராத்தியும். இருந்தாலும் தமிழன் வந்து இங்கே இருந்ததுக்கு முன்னேறி இருக்காங்கல்ல. சாப்பாட்டு வழியெல்லாம் போனாங்க, திருநெல்வேலியிலேருந்து அங்கே போய் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கா அப்படின்றத தாண்டி அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து அதே குஜராத்திகள் மீண்டும் தாராவியை ஆட்டையை போட்டாங்க. இப்போ அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. தாராவியை வேறு ரூபத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் 40-50 வருஷமாக நடந்துச்சு, எதுவுமே நடக்க முடியல. 1000 கோடி திட்டம் 1996 போட்டிருக்காங்க. 5000 கோடி வரைக்கும் பட்ஜெட் போட்டு அந்த அரசு மாற்றணும்னுச்சு, எவனும் காலி பண்ண மாட்டேன்ட்டான். அதை பேஸ் பண்ணி தான் ரஞ்சித் படம் எடுத்தது. ஆமாம், காலாவுக்கும் அந்த ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லா ஜாதிக்காரனும் இங்கே இருக்கான். ஆனால் ரஞ்சித் வந்து இழுத்துருவாப்புல தன்னோட அந்த ஒரு பஞ்சை போட்டு நம்ம ஜாதிக்காரன் கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி தமிழர்கள் பூராமல் இது பண்ணாங்க. ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து தடையாகத்தான் இவங்க இருந்தாங்க. புரியுதா? நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு தான் அந்த 7 கேட்டில் எதுக்கு படுத்திருக்கேன்? அந்த கக்கூஸ்குள்ளேயும் இப்போ உனக்கு இது பண்ணுறது கூட இடம் இல்லை. அவன் தான் உனக்கு அழகான வீடு கட்டி தரேன்னா மாறி போக வேண்டியதானே. உன்னை அங்கே விட்டு போக சொன்னான்னா பரவாயில்ல. அதே இடத்துலையே அவன் வந்து என்ன பண்ணான்னா 7க்கு 8 ஏன்டா அடியில் போய் படுத்துருக்கீங்க குடும்பத்தோட? இல்லை, அதுக்கு தமிழர்கள் சொன்ன காரணம் என்ன? ஏன் போக மாட்டோம்னு சொன்னது காரணம் என்ன? நம்ம இடத்த பிடிங்கிடுவாங்கன்னு ஒரு அவநம்பிக்கை தான். இடத்த பிடிங்கி துரத்தி விடுறாங்களோ? இல்லை, அப்படி தானே பண்ணுவாங்க. அந்த முதலாளிகள் எப்படி நம்ப முடியும்? முதலாளிகள் இல்லைங்க, கவர்மெண்ட்டே பண்ணுறேன்னுச்சுங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே பண்ணுறேன்னுச்சு. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டா? காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது, பண்ணுறேன்னாங்க. இவங்க வந்து பயத்தில் இந்த போராட்டத்தின் காரணமாக எங்கள் இடத்தெல்லாம் இடிச்சிடுவீங்க, வாழ்விடம் போயிரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஹியூமன் கேட்டல்ஸ் ஜென்ரலாக பயப்படுறது அது. புரியுதா? ஆனால் இயற்கை மாறு வந்தால் ஓடி தான் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதே சாக்கடையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த
இப்போ வந்து இந்த மோடி கவர்மெண்ட் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதுல்ல, அப்படியே அதானிக்கு தூக்கி, அதாவது அந்த இடத்த ஆட்டையை பெரிய அளவில் ஆட்டையை போடணும்னு இல்லை, எத்தனை பேர் இருக்கானோ அதோட பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம். 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 10 லட்சம் பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? கோயம்புத்தூர் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் பாப்புலேஷனில் பாதி பேர் எவ்வளோ இடத்துல இருக்காங்கன்னா 4.5 கிலோமீட்டரில் இருக்கான். கோயம்புத்தூர் எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டரில். கோயம்புத்தூர் எவ்வளோ பெரிய ஊர் அப்போ சொல்கிறேன். கோயம்புத்தூர் 32 லட்சமே அந்த பாப்புலேஷன் வருது. அதில் பாதி இப்போ 3ல் 1 பங்கு பேர் அங்கே இருக்கான் இந்த நெருக்கத்துக்குள்ள. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு, ஏன்னா நீங்கள் தர வீடு இருக்குல்ல, ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னு, ஒரு சின்ன சந்தில் 100 வீடு இருக்குன்னா அதை அப்படியே வெர்டிக்கலாக தூக்குனான்னா அந்த இடம் எவ்வளோ மிச்சமாகும்? 25 மாடி தூக்குறான்னு வைங்க, இந்த 2 தெருவு மேலே தூக்கி விட்டுலாம்ல, எவ்வளோ ஸ்பேஸ் மிச்சமாகும். அதில் வந்து பள்ளிக்கூடம் கட்டலாம், கிரவுண்டு கட்டலாம், இதை கட்டலாம், அதை கட்டலாம். இவர் சொகுசான ஒரு வாழ்க்கையை வரலாம், நிம்மதியான ஒரு கக்கூஸோட வீட்டில் இருக்கலாம்ல. 40 வருஷமாக கக்கூஸும் கிடையாது, துணி சாக்கடையிலே எல்லாமே பொது கழிப்பிடம் தான், அங்கேயே படுத்திருப்பாங்க. அந்த சாக்கடையிலே துணியை துவைச்சி அதிலே தண்ணியை ஊற்றி விடுவாங்க, அதையே கழுவி விட்டு அங்கேயே படுத்திருப்பாங்க. இது எதுக்கு இந்த வாழ்க்கைன்னா, இந்த பிற்போக்குவாதிகள் இருக்கான்ல, இவன் பூரா ஆட்டையை போட்டுருவான், இடத்த சாப்பிட்ருவாங்கன்னு இந்த மக்களை மிரட்டி வச்சு அவனை நாசமாக அந்த சாக்கடையிலே படுத்து சாப்பிடான்ற அளவு கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ தான் வந்து மாறுது. இப்போ அதானி கையில் போனவுடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொல்லிட்டாங்க இருக்கிறவனுக்கெல்லாம் வீடு கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு இருக்குது இப்போயும். செய்வியா செய்ய மாட்டியா விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க. ஆனால் அவங்க என்னென்னா அந்த பிளானில் என்ன சொல்கிறான்னா, ஒரு 40 மாடி பில்டிங் கட்டுறோன்னா இருக்கலாம்ல, லிஃப்ட்டை போட்டு விட்டாங்கன்னா ஒரு 40 மாடி பில்டிங்கில் ஒரு 1000 வீடு கட்டி. அதானி எப்படி நம்ப முடியும்? அவங்களுடைய நலனை தவிர்த்து அவங்க எப்படி அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க? நம் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்றதை தாண்டி இப்போ என்ன அப்படின்னா, மோடியோட நண்பர்கள் அதானி. அப்போ தான் அதானிக்கும் பல கோடி சம்பாரிச்சாகணும், மக்களை காப்பாற்றலாம், மக்கள் ஓட்டு போட மாட்டான்ற ஒரு பயமும் இருக்கும். அதனால ஒரு சில பேர் நம்புகிறான், அதை செஞ்சுருவாங்க அப்படின்னு. இல்லை, அவங்க அப்படி துரத்தி விட மாட்டாங்க. புரியுதவங்க பாதி இடத்த ஆட்டையை போட்டுருவாங்க, லாபம் அவனுக்கு வரும். நீ நல்லா வாழ்றீங்கள, வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு சாக்கடைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்க? அதனால் பண்ணணும்ல. நீயா ஒரு கூட்டமைப்பு வரதராஜ முதலியார் இருந்திருந்தாருன்னா அதை பெருசாக பண்ணியிருந்திருப்பார் இந்த காலகட்டங்களில். இல்லை, வரதராஜ முதலியார் இப்போ இந்த நாயகன் படம் பார்த்தேன் நான். நாயகன் படம் எல்லாரும் பார்த்துருக்கோம். அதில் இதே மாதிரி இஷ்யூ தான் கதை. நாயகனில் இந்த மாதிரி அந்த குப்பத்து மக்களை அடித்து வரட்ட மார்வாடி ஒரு சேட்டு வரட்டுவாப்புல. அதெல்லாம் இப்போ கிடையாது. அது கமலஹாசன் கடைசி வரையும் தண்ணியை பாய்ச்சும் போது ஒரு தில்லா இருந்திருப்பாப்புல, ஒரு போலீஸ்காரனை ஏவி விட்டு அந்த மக்களை அடிச்சு. இல்லை, அது வந்து எப்போனா அந்த மாதிரி முயற்சிகள்லாம் 80கள் வரைக்கும் நடந்தது. பெரிய பெரிய ஆள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையே ஆட்டையை போட்டு இவங்களை காசை கொடுத்து துரத்தி விடலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் செய்ய முடியாது. இல்லை, சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. மீடியா வளர்ந்த காலத்தில் அப்படிலாம் துரத்தி விட முடியுமா? முடியாது. சரியா? அதற்கு நிறையா போராட்டம் நினச்சி இந்த, அதாவது உணர்வை தூண்டி விட்டு தான் நாங்கள் அரசியல் பண்ண முடியும், ஜாதி அரசியல் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதனால் இந்த சும்மா இருக்கிறவொன்னே சொரிஞ்சு விட்டுறது, உன் வீடு போயிடும், உன் வீடு இந்த சாக்கடை வீடு போயிரும்னு நினச்சோடனே அவன் இருக்கிறதும் போச்சு. நம்ம எங்கடா நாயகன் படத்தில் ஒரு கும்பத்தை காமிச்சாங்கல்ல, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தாராவி மக்கள் தமிழர்களுடைய நிலைங்கிற மாதிரி ஒரு இங்க இருந்து ஒரு, அது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். ஆமா, 87. இந்த காலகட்டம் அந்த ஸ்டேஜ் இருந்தது. உண்மையா? உண்மைதான். அப்படி மார்வாடிகள் இருந்தா ஆட்டையை போட பார்த்தா. இந்த காலகட்டங்கள்ல அப்படி செய்ய முடியாது. ஆனா 96ல் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் 5000 கோடி பட்ஜெட் போட்டப்ப இந்தியாவில காசு கிடையாது, மத்திய அரசு காசு தர மாட்டேன்ருச்சு. அந்த காலகட்டத்தில் 5000 கோடின்றது பெருசு. இப்போ இந்த ஸ்லம்மை ரெடி பண்ணுறதுக்கு 5000 கோடி எதுக்கிட்ட அங்கே போய் செலவு பண்ணுவானேன்னு விட்டுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கு வந்து யாருமே முன்னெடுப்பு எடுக்கலை, மக்களும் ஒத்துழைக்கலை. இவங்களை போட்டு அடித்தா நமக்கு ஓட்டு விழுகாது, புரியுதா அப்படின்னு விட்டாங்க. கேட்டால் போய் தொலையட்டும் அப்படின்னு, சாக்கடையிலே கிடச்சி ஆகட்டும்னு விட்டாங்க. இப்போ தான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். உலக கேவலமானதுக்கப்புறம் ஸ்லம்டாக் மில்லியனர்ஸ் வந்து இல்லை, அந்த படத்தில் அதை காட்டிட்டா இங்கெல்லாம் எப்படா இவெல்லாம் மனுஷனாடான்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. எப்படா நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக அதை வந்து வேறு மாதிரியாக காட்டியிருப்பாங்க. அது வேறு மாதிரியான படம் அவுட்புட் கொடுத்துருந்தா கூட அதில் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் தாராவி நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படா வாழ்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் சில நல்ல இடங்கள்லாம் இருக்குது, ஒரு சில இடங்கள் ஸ்கூல்லாம் இருக்குது. நம்ம தமிழர் ஒருத்தர் வச்சுருக்காரு, 2-3 ஸ்கூல் இருக்குது. ஆதித்தனார் அந்த ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, காமராஜர் ஹெல்ப் பண்ணி அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, பெரிய ஸ்கூல், நாடார்கள். அங்கே திமுக அதிமுகலாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்குது, சிவசேனாவே இருக்குது.
எல்லாமே இருக்குங்க. அங்கே இப்போ ஏடிஎம்கே சார்பில் இப்போ பிஜேபி சேர்ந்த தமிழர் தான் ஜெயிச்சிருக்காரு. பேர் சீனிவாசன். தமிழ்ச்செல்வன்னா பிஜேபி எம்எல்ஏ, தமிழன் தான். காங்கிரஸில் இருந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஒரு எம்எல்ஏ வந்துடுவாங்க அந்த ஏரியாவில், கோலிவாடா பகுதியில் வந்துடுவாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தாலும் தாராவியோட வரலாறு முடிஞ்சு போச்சு. நீ விரைவில் தாராவின்ற ஒரு இடமே இல்லாமல் ஆயிடும். அவ்வளோதான். ஆமாம், அது மாறணும். அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை நாளைக்கு தான் சாக்கடையில் படுத்திருப்பான்? அது எவனா வேணாலும் இருக்கட்டுமே. அது செஞ்சு தரேன். என்னன்னா அதுக்கான உறுதிமொழியை வாங்கி கொண்டு அரசு அதற்கான உத்தரவாதத்தை கொடுத்து அவர்களுக்கு இருந்தவனுக்கு அதே அளவுக்கு வீடு கொடுத்துடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நீ அவன் ஏன்டா வளர்றான், இவன் ஏன்டா சம்பாதிக்கிறான்னு பொறாமப்பட்டான்னு நீ சாக்கடையில் கிடந்து சாக வேண்டிதான். இதுதான். இதெல்லாம் வந்து உணர்வுகளை தூண்டி விட்டு, ஜாதி பிரச்சனை அதை இதை தூண்டி விட்டு மக்களை இன்னும் பிச்சைக்காரனா வச்சிருக்காரு. இல்லை, இப்போ அவன் லேண்டமே வாங்குறான்ல, இவனுக்கு அதற்கு நிகரான இது கொடுத்துருவாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாமே திருடப்பட்டது தாங்க. உங்கள் சொந்த இடமா? தமிழனுக்கு சொந்த இடமா அது? இல்லை காசு கொடுத்து வாங்கினீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் நான் தமிழனுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எல்லா உழைக்கும் மக்களுக்காக தான் கேட்குறேன். அதான் உழைக்கும் மக்களுக்கு தாங்க சொல்கிறேன். உழைக்கும் மக்கள் அங்கே போய் இருக்காங்க அப்படின்னா அங்கேயே தங்கியிருக்காங்க. அவர்கள் நல்லா இருக்கணுங்கள. உழைக்கும் மக்கள் காலத்துக்கும் ரிக்ஷா ஓட்டிட்டும் சாக்கடை அள்ளிக்கிட்டு அங்கே சாக்கடையில் படுத்துட்டும், அவன் பொண்டாட்டி வாசல்லே சாக்கடையிலே துவச்சி பிள்ளைய மூக்க சிந்தி அங்கேயே குளிப்பாட்டி அங்கேயே எத்தனை நாளைக்கு எப்படி வாழ்வீங்க? கேவலமான வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறீங்க? உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறேன். என்னன்னா அதை உங்களுக்கு என்ன, நீங்கள் இருந்த அளவுக்கு விட ஒரு வசதியான அதை விட கொஞ்சம் பெரிய வீடு வேணும். அதுதானே உங்களுக்கு சொந்தம். அது கிடைச்சா அப்புறம் உங்களுக்கு என்ன? அடுத்த கேட்டு போனால் உங்களுக்கு என்ன? உங்கள் வாழ்வியலை முன்னேற்றணும். நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இந்த சாக்கடைக்குள்ளேயும் பப்ளிக் டாய்லெட்டில் எத்தனை நாளைக்கு போய் ஆம்பளையும் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பீங்கன்றதை மாற்றினா போதுன்ற அளவு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இது இவன் செஞ்சிருவான், அந்த அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், இவன் காசு அடிச்சிருவான்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சாக்கடையிலே கிடக்க வேண்டியது. அப்போ தாராவிங்கிற கான்செப்ட் நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தா 1800களில் பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனது ஒரு தொழிலாளர்களுக்காக. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட கான்செப்ட் முடியுது. குடிசையாக இருந்தது அது. இப்போ தாராவிங்கிற கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். தமிழர்களுக்கு அங்கே ஒரு பெருசாக இல்லை, ஒரு 20% தமிழர்கள் தான் இருக்காங்க. வடக்கன்ஸ்கிட்ட எல்லாம் விற்றுட்டு போயிட்டாங்க. இப்போ வடக்கன்ஸுக்கு வந்து இப்போ பட்டியல் எடுத்து பேர் எடுத்து யார் யார் வீடு இருக்குது, எத்தனாயிரம் பேர் இருக்கான்னு பார்த்து கிட்டத்தட்ட 5 to 10 லட்சம் பேர் அந்த பகுதியில் மட்டும் இருக்காங்க. தாராவின்ற ஒட்டுமொத்த பகுதியில் அந்த குடிசையில் மட்டும் 5 லட்சம் பேர் இருக்காங்க. குடிசைன்னா தகர செட்டில் மட்டும். இந்த 5 லட்சம் பேருக்கும் 5 லட்சம் பேர் இருந்தான்னா அப்போ ஒரு குடும்பம் 1 லட்சம் குடும்பம் இருக்கும். 1.5 லட்சம். இந்த 1.5 லட்சம் வீடுகள் அங்கே உருவாக்கப்படணும். அதுதான் சவால். 1.5 லட்சம் வீடுகள் இல்லை 1 லட்சம் வீடுகள் உருவாக்கப்படுறாங்க அதே சைஸில். அப்போ வெர்டிகலாக தூக்குனாங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக ஆக்கி விட்டாங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா தரையில் இப்படி வரிசையாக இருக்கணும்னா மேலே தூக்க வேண்டியதான். தூக்கி லிஃப்ட்டை போட்டு விட்டிங்கன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். அவனுக்குன்னு தனி லெட்டின் பாத்ரூம், அவனுக்கு ஒரு அடுப்படி, அவன் ஒரு நல்ல ஒரு 10க்கு 10 வீட்டிலனாலும் வாழணும்ல நீட்டாக. இந்த வாழ்வியலை எவ்வளோ நாளைக்கு தான் சாக்கடைக்குள்ளே படுத்திருப்பான்றதை நினச்சி பார்க்கணும். இதில் உணர்வுகளை தூண்டுறது, அரசியல் பண்ணுறது, இதை வச்சு காயினை ஏற்றிக்கிட்டு அவங்கள ஏமாற்றி உன் இடத்த பிடிக்கிட்டு போயிடுவான், நீ காலியாகி போயிடுவேன், ஏன் மண் ஏன் இடம்னு உன் இடம் என்ன இடம் அப்படின்றதுலாம் புரிஞ்சு தான் பண்ணணுன்றது. தாராவி அப்படிங்கிற ஒரு பகுதி அது மும்பையில் இருந்தாலும் தமிழர்களுக்கு ரொம்ப அறியப்பட்ட விஷயமா இருக்குது. அதனுடைய பின்னணி என்ன, ஏன் உருவாக்கப்பட்டது, அங்கே மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்தாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், இப்போ என்னவா உருமாறி இருக்குது, 200 வருடத்துக்கு முன்னாடி இந்த நிலையிலேருந்து இப்போ என்னவா மாறி இருக்குது, அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணுமா, அது எப்படியான ஆரோக்கியமான மாற்றமா, அதற்கு பின்னணி என்னங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுக்கான அனுபவம் படிப்பினைகளிலிருந்து பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் அந்த இடங்களுக்கு நேரடியாக பயணித்தவருங்கிற முறையில் அதை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.